உன் மனச்சாட்சிக்கு நல்லா தெரியும் உன் புருஷன் வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஏய் போய் சொன்னா அடிச்சிருவேன். கோமதி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? குறையிலே நீ வாக்கப்பட்டு போன வீட்டுல உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்ன. ம். உடனே உன் தம்பி என்ன உன்னை உனக்காக நாய் கட்டி சட்டையை பிடிக்கிறதுக்கு கிளம்பு நாய் இல்ல சொல்லுப்பா. ஆமாவா இல்லையா? ஆமா இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம மொத்த குடும்பம் முன்னாடி நிற்போம். தெரியும்பா. ஆனா உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா. குறையிலே நீ வாக்கப்பட்டு போன வீட்டுல உன்னை அம்முட்டு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ சொன்ன மாதிரி அவங்க குடும்பக்காரங்களா இருந்திருந்தாங்கடா நானே உன்னை அங்க போவேனாம்னு சொல்லியிருப்பேன். அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கப்பா அவங்க. அவங்களை அனுசரிச்சு வாழ்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? மாப்பிள்ள உங்க மாமனாரு மாமியார் எல்லாம் பாக்குறப்ப அம்முட்டு பாவமா இருக்குப்பா. என்னப்பா நீ நான் போனப்ப நீ படத்துல வாடலாம் சொல்லி உங்க மாமியார் அழுகுறாப்பா பாவம். இந்த அம்முட்டு நடந்ததுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு வரணும்னு அவங்க எல்லாரும் அம்முட்டு ஆசைப்படுறாங்க. உன்னா கேளு, இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்கிறதுலாம் அபூர்வம்ப்பா. அப்பா என்னைக்குமே உனக்கு நல்லதுதானே சொல்லுவேன். தயவு செய்து வீட்டுக்கு கிளம்புப்பா. இனிமேல் ஏதாவது பிரச்சனைடா அது ஒரு நியாயமான பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அப்பா வந்து என்னன்னு கேட்பேன். புரியுதா? நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நம்மளா கெடுத்துக்கிறது ரொம்ப தப்புப்பா. மாப்பிள்ள மாமா கொலையிலிட்ட பேசிட்டேன் மாப்பிள்ள. இனிமேல் சண்டையெல்லாம் போடாது, பொறுப்பா நடந்துக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போங்க. நான் ஒண்ணும் வரல, நான் இங்கேயே இருக்கேன். ஏப்பா குலையிலே, ஏங்க நீங்க இருங்க. ஏண்டி உங்க அப்பா பேசுனது எதுவும் மண்டையில ஏறலையா? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ளை கூட கிளம்பி போற வழிய பாரு. நான் போக மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ண போற? நான் இங்கேயே இருக்கேன். எதுக்கு? உன்னை பார்த்து என் மருமகளுங்களும் கெட்டு போறதுக்கா? தொலைச்சிருவேன் தொலைச்சு ஒண்ணு. இங்க பாருங்க, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நீ வேற எங்கேயாவது போ. இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. அப்பா ஏய் நான் பேசிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் போக மாட்டேங்க. என்னம்மா பண்றீங்க? இத பாரு, நீ கேட்ட புது துணி, நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமே இந்த பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு மரியாதையா கிளம்பு.